கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பஸார் போயிருந்தோம். சரின்ட்டு 2 டசன் வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த எந்த வளையல் எடுத்தாலுமே இந்த மெரூன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பிடிக்கும். அது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அதனால் சரின்ட்டு அந்த மாதிரி டைப்லேயே எடுத்துக்கினேன். இது வந்து ரொம்ப கிராண்டான வளையல்லாம் கிடையாது, சிம்பிளான வளையல் தான். எனக்கு கிளாஸ் வளையல் சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு அந்த வளையல் வாங்கியிருந்தேன். இப்போ நான் போட்டிருந்த வளையல் இருக்குல்ல, அதுவும் அதுமாரி ஒரு காம்போ தான். ஆனால் ஒரு செட் 2 பீஸ் மட்டுமே 80 ரூபா அந்த வளையல். அதோடய சவுண்ட் யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த சவுண்ட் கேட்க. அதுக்காகவே அதை நான் சேர்த்து ஒரே கையிலே போட்டிருப்பேன். அதோட ஷைன் கூட குறையல. 2 to 3 months யூஸ் பண்ணது அதோட ஷைன் கூட குறையல. அது சூப்பர் வளையல் அது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மெஹந்தி ஸ்டென்சில் வாங்கிட்டு வந்தேன். அந்த மெஹந்தி வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்துச்சு. சரின்னு எல்லா வளையலும் இந்த கையில் போட்டுட்டு ஒரு வளையல் மட்டும் ரைட் ஹேண்டில் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டென்சில் எடுத்து ஒட்டிட்டு ஒட்டும்போது அது டைரெக்டாக இது பண்ணணும். கொஞ்சம் கை மீன் பள்ளமாக இருக்கிறதுனால டைரெக்டாக ஒட்டாமல் கொஞ்சம் பார்த்து தான் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபிங்கர் தாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அது சின்ன குழந்தைங்களுக்கு உள்ளது போல், அதை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஒட்டினா அந்த ரேகை வரைக்கும் தான் வருது. நான் இப்போ தான் கேப் தான் போடுவேன். சரி, ஓகே, கேப் போடுறதுனால அது கீழே மட்டும் டிசைனாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன். அது கட்டவர்களுக்கு தான் அந்த ரேகையோடு இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல சரியாக கேப் போட முடியல. சரின்னு அது எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இது பிரித்து எடுத்துகிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மெஹந்தி டிசைன்லாம் ரொம்பலாம் வராதுங்க. அதனால சரி இந்த ஸ்டென்சில் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அதுவும் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. ரொம்பவும் பிசுறு இல்லாமல் ரொம்ப அங்கேயும் இங்கேயும் இழுப்பாமல் நல்லா இருந்துச்சு. அது அப்ளை பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பார்த்து அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். வெளில எதுவும் டிசைன்லேருந்து வெளில செஞ்சிடாமல் வெளில ஓவராக மெஹந்தி கொடுத்து ஓவராக இதுவாகாமல் இருந்தால் மட்டும் போதும். லைட்டாக மெஹந்தி வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் விரலுக்கு வந்து இந்த ஹாஃப் கேப் போடுவாங்கள்ல, அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அது சரியாக வரல. அதனால் ஃபுல் கேப்பே போட்டு வேலையை முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல் கேப்னால் ஈஸியாக இருக்கும். ஹாஃப் கேப்னால் கொஞ்சம் பார்த்து போகணும். சைடில் பேக் சைடில் அவ்வளோ போட முடியாது. உள்ளங்கையில் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். சரின்ட்டு கடகடன்னு ஃபுல் கேப்பே போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 தாங்க வச்சுருந்தேன். இதுக்கே ஜில்லுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு பனி டைமுங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு 1/2 வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா லைட்டாக ஆரஞ்சு இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் தெரியும், மெஹந்தி மார்னிங் தான் நல்லா காமிக்கும். சரி, ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். 1/2 பார்த்தா ஒரு ஆரஞ்சு இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் எடுத்து இது பண்ணி பார்த்தா அது நல்லா டார்க்காக இருந்துச்சு. தேங்க்யூ.